எங்க அப்பா பேரு துரைசாமி, எங்க அம்மா பேரு லட்சுமி அம்மா. லட்சுமி அம்மாள் பேர்ல இருக்க சொத்தை வந்து எதிர்த்த வீட்டுக்காரன் ஆக்கிரமிப்பு பண்றான். எங்களை கேட்டா அடிக்கிறான். நாங்க 67ல வாங்கினோம். எங்க அம்மா வாங்கி எங்க அம்மாவோட சொத்து அது. எனக்கு 5 வயசுல இருந்து அந்த சொத்து தெரியும். அவன் இப்ப போனா அடிக்கிறான். எங்க இடத்த போய் நாங்க பார்க்க கூட விட மாட்டேங்கிறான். கிட்ட போனாலே வந்து அடிக்கிறான், சண்டை போடுறான். ஒரே அராஜகமாகுது. அங்கங்க போலீஸ் கிட்ட கொடுத்தா போலீஸ் வந்து அவனுக்கு சாதகமா பேசுறாங்க, அவனுக்கு சாதகமா பண்றாங்க. அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்களை தேடி வராங்க கூப்பிட. நான் வந்து அவன் எங்க நிலத்துல இதுக்கு தென்னங்கன்று நட்டு வச்சிருந்தான். அதை பிடுங்கிட்டேன். பிடுங்கிட்டு நான் சென்னையில இருக்கேன். சென்னைக்கு போயிட்டேன். மறுநாள் என் தம்பியை வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க. அராஜகம் தானே அது. போலீஸ் பண்றது எவ்வளவு அராஜகம் அது. அந்த மாதிரி பண்றாங்க. அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்களை தேடுறாங்க. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்க கம்ப்ளைண்ட வாங்கறதே இல்ல. யாருமா? யாரு அது? சம்பத்துன்றவன். என்ன ஊர்ல இருக்காங்க? ஞானசேகர், சம்பத்து, அப்பம் புள்ள 2 பேரு. அவனுங்க தான் அராஜகம் ரொம்ப ஜாஸ்தி. எத்த வீட்டுக்காரன் தான். அவங்க ஏதாவது கட்சியில எதனா இருக்காங்க? அவன் வந்து இந்த டிஎம் கட்சியில இருக்கான். கட்சி ஆளுங்களை வச்சுக்கிட்டு அவன் இப்படி பண்றான். எங்க போய் எங்களுக்கு நியாயம் கிடைக்கலங்க. எவ்வளவு இடமா? எவ்வளவு சென்ட் இடம்? 11 சென்ட்டுங்க எங்களுது. பக்கத்துல அவங்க வாங்கினாங்க. அது எங்களுக்கு பட்டா மாறிச்சு. ஒரு டைம்ல மாறிச்சு. அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. தாசில்தார் வந்து கல்லு அளந்தும் போட்டு கொடுத்துட்டாங்க. அளந்து போட்ட கல்ல பிடுங்கிட்டு அவன் அராஜகம் பண்றான். அவன் பயிர் வைக்கிறான். அவன் எங்களை கிட்ட சேர்க்கிறான்ல. போனா இடத்துக்கிட்ட போனா எங்களை அடிக்கிறான். எங்க பொண்ணை போட்டு அடிச்சுட்டான். இப்போ 3 நாள் அட்மிட் ஆயிருந்து வந்தோம். ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன், செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல. அந்த சீட்டெல்லாம் இருக்கு எங்க கிட்ட. என்ன பண்ணணும்? சனிக்கிழமை அட்மிட் ஆகி அதுக்கு நியாயம் வேணும். எங்க இடத்த எங்க கிட்ட மீட்டு கொடுக்கணுங்க. எந்த கட்சியா இருந்தாலும் தலையிட்டு எந்த அதிகாரியா இருந்தாலும் எங்க இடத்த எங்களுக்கு மீட்டு கொடுத்தா போதும். எங்க இடம் நான் ஊர் யாரும் சொத்துக்கும் நாங்க அலையில. எங்களோட இடம் எங்களுக்கு வரணும். எங்க அம்மா இடம் எங்களுக்கு தேவை. அவனுக்கு எதுக்கு விடணும்? அவன் வந்து அராஜகம் பண்ணி ஆள் சப்போர்ட் வச்சுக்கின்னு எங்களை கஷ்டப்படுத்துறான். எனக்கு ஒரே மன உளைச்சல் ஆயிடுச்சு. எனக்கு 63 வயசு ஆகுது. வருவாய்த்துறையில கூட என்னன்னு கேட்க ஆள் கிடையாது. போய் எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுப்போம் சார். கொடுத்துட்டு வர்றதுதான் மிச்சம். சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் எத்தனை தடவை அலையிறது. நாராயணன்றவன் அவனை வேலையை விட்டா தூக்கணும். அவன் பண்ற வேலை தான். அவன் லஞ்சம் வாங்கிட்டு அவன் அந்த மாதிரி பண்றான். போய் நான் கேக்குறேன், எனக்கு தெரியாது, நான் பண்ணல, உக்காந்துக்கிறாரு பாரு, அவரை போய் கேளுன்றான். திமுறா உக்காந்துக்குன்னு அந்த மாதிரி பேசுறான். ஒரு கவர்மெண்ட் வேலை செய்யறவன் பண்ணலாமா? ஒரு நியாயமும் கிடைக்கல சார். எங்களுக்கு எங்க கொடுத்தோம் ஒரு நியாயம் கிடைக்கல. எங்க சொத்து எங்க கிட்ட வேணும்.